அன்பான மக்களே, நம்மளோட மகாநதியில இந்த ஃபைட் சீனு கண்டிப்பாக ப்ரொமோ வருது. எடிட்டிங் வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஆனால் நம்ம போன வாரம் ப்ரொமோவில் வந்து காவேரி வந்து இழுத்துட்டு போகிறாங்க தர தரன்னு. அந்த டைமில் பாட்டு போட்டிருந்தாங்க பார்த்தீங்களா, மறந்தாயே என்னை மறந்தாயே அப்படின்னு. இந்த வாரம் வந்து எந்த மாதிரி பாட்டு போடுறாங்க அப்படிங்கிறதான் கண்டிப்பாக வந்து பயங்கரமாக பாட்டு ரெடி ஆகிட்டுருக்கு. என்ன பாட்டு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ரஜினி காலா படத்துலேருந்து வருது இல்லையா, கண்ணம்மா கண்ணம்மா அப்படின்னு. அந்த பாட்டு ரெடி ஆகிட்டுருக்கு. நம்ம எடிட்டிங் டீம்லேருந்து நமக்கு வந்த நியூஸு. ஆனால் செம்மங்க, சூப்பர். ஆனால் பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாரு நம்மளோட விஜய் அப்படிங்கிறதான். காவேரியும் இப்போ ஒரு முக்கியமான விஷயம், இதை பற்றி தாங்க முக்கியமாக நோட் பண்ணணும். காவேரியும் விஜயும் மீட்டிங்கே கிடையாது. அவங்க 2 பேருமே சந்திக்கிறது கிடையாது, சந்திக்க விட மாட்டாங்க அப்படிங்கிறது இப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. விஜய் காவேரி பேசவே மாட்டாங்க அப்படின்னு. எப்போ பேசுவாங்க அப்படின்னே தெரியல. ஒட்டுமொத்த ஃபேமிலி எல்லாம் சேர்ந்து காவேரியும் விஜய் பேச விடாமல் கூப்பிட்டு போகிறாங்க. இப்போ பேச விடாமல் கூட்டிகிட்டு போனால் பிரிவு அதிகமாக தாங்க அன்பு பாசம் அதிகமாகும். இப்போ காவேரி மேலே அதிகமாக விஜய்க்கு லவ் வரும், விஜய் மேலே காவேரிக்கு அதிகமாக லவ் வரும். காவேரிக்கு ஒரே ஒரு டவுட்டு என்ன அப்படின்னா, நம்மளை அக்ரிமெண்ட் முடிஞ்சு அனுப்பிட்டாரா இல்லை அவர் நம்மளை நேசிக்கிறாரா அப்படிங்கிறது. அது விஜய் நேரில் பார்த்து பேசினா மட்டும்தான் காவேரிக்கு தெளிவாகும். அது வர தெளிவாகிறதுக்கு சான்ஸே கிடையாது அப்படிங்கிறது தான். ஆனால் விஜய் என்ன நினைக்கிறாரு, காவேரிக்கிட்ட நம்ம இவ்வளோ தூரம் நம்ம இருந்தோமே, அவள் ஏன் நம்மளை மறந்துட்டு அவள் வந்து நம்மக்கிட்ட பேசாமையே வீட்டை விட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக வந்து கண்டிப்பாக வந்து ஃபீல் பண்ணுவார். அது ஒரு பக்கம். ஃபேமிலியில் இருக்கிற மொத்த குடும்பம் இந்த சாரதாவுக்கு கொஞ்சம் கூட அறிவுன்றதே இல்லை அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, பொண்ணோட லைஃப்பை வந்து செட்டில் பண்ணணும், பொண்ணோட லைஃப்பை வந்து சரி பண்ணணும், பொண்ணோட லைஃப்பை வந்து காப்பாற்றணும். அதுக்காக தாத்தா வந்து இவ்வளோ தூரம் இறங்கி வந்து பேசியும் நம்ம வந்து அந்த இடத்துல மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு அவங்களாம் கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவாங்க. அதுக்கான சான்ஸ் நிறையவே இருக்குது அப்படிங்கிறத என்னோட கருத்து. அதுக்கப்புறமா வந்து வீடை காலி பண்ணிவிட்டு எங்கே போகிறாங்க அப்படிங்கிறது விஜய்க்கு தெரியறதுக்கு சான்ஸ் இல்லை அப்படிங்கிறத நானும் யோசிக்கிறேன். விஜய்கிட்ட சொல்லாமல் அவங்க வந்து வேறு கொடைக்கானல் போகிறாங்களா இல்லை வேறு எங்கேயும் போகிறாங்களா அப்படிங்கிறது தெரியலை. ஆனால் கண்டிப்பாக கொடைக்கானல் போனாங்க அப்படின்னா அங்கே சூட் இருக்கும், நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது. ஏன்னா கொடைக்கானலில் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காரு இல்லையா விஜய், அது வந்து அங்கே இருக்கிறவங்க யாராவது சொல்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்போ காவேரி வந்து கண்டிப்பாக விஜயை புரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் இந்த சாரதாவும் இந்த குமரனும் கங்காவை கூட ஒரு வழியில் சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லி தோணுது. கங்கா வந்து விஜய் பற்றி நல்ல விதமாகவும் யோசிக்கிறாங்க, கொஞ்சம் வேறு மாதிரி யோசிக்கிறாங்க, கரெக்டு தான். ஆனால் இந்த குமரனும் இந்த சாரதாவும் எடுக்கிற முடிவு வந்து கொஞ்சம் ஓவராக இருக்குது அப்படிங்கிறது. அவங்க 2 பேருமே வந்து இந்த காவேரி விஷயத்தில் வந்து கொஞ்சம் நெகட்டிவாக தான் இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு மாற்று கருத்தே கிடையாது. அதுக்கப்புறமா வந்து நம்மளோட நிவினும் இப்போ நம்மளோட யமுனா போய் நிவின்கிட்ட சொல்லுவாங்க. நிவின் வந்து கண்டிப்பாக யமுனாவை திட்டுவார், இது உனக்கு தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?